சவுதி அரேபியா பாலைவனத்தில் கூகுள் மேப்பை நம்பி ஜீப்பில் பயணித்த தெலங்கானா இளைஞர் உள்ளிட்ட இருவர் வழி தெரியாமல் சிக்கி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மக்களை வணக்கம். இந்த மாதிரி ஆளே இல்லாத இல்லைன்னா ரொம்ப தொலைதூர பாலைவனத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா எப்படி நம்ம முன்னேற்பாட்டோட வரணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நாங்க ஏண்டா நடுச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம். வாங்க, முதல்ல பெட்ரோல் டேங்கை ஃபுல்லா வச்சுக்குவோம். டயர்ல காத்து ஏர் பிரஷரை பாதியை இறக்கி டயரோட சர்ஃபேஸ் அதிகமா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா மணலுக்குள்ள டயர் புதையாது, அப்படி மிதந்தாலும் போகும். ஒரு ஏர் கம்ப்ரஸர் டயருக்கு காத்தடிக்க. அதுக்கப்புறம் நாலாவது தேவையான அளவு தண்ணி, 2 வேளைக்கு எக்ஸ்ட்ராவா சாப்பாடு. கத்தார்ல பாத்தீங்கன்னா வோடஃபோன் ஒரு இடம் 2 உண்டு. அந்த 2 நெட்வொர்க்ல இருந்து ஒரு சிம் போட்டுருவோம். 2 பேரா மாமி? ஒரு நெட்வொர்க் கிடைக்கலனாலும் இன்னொன்னுல இருந்து நம்ம போன் பண்ணிக்கலாம், எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும். 2மே வேலை செய்யலனாலும் நம்மளுக்கு இருக்கிற மாஸ்டர் பிளான் என்னன்னா இந்த மாதிரி ஒரு நேவிகேட்டர். இந்த நேவிகேட்டர் என்னன்னா ஆஃப்லைன்ல தான் வேலை செய்யுது. இதுக்கு எந்த ஒரு சிம்மும் தேவையில்லை, ஜிபிஎஸ்ல வேலை செய்யும். இதுக்கு நம்ம இந்த மாதிரி 12 வோல்ட்ல நம்ம இன்சர்ட் பண்ற மாதிரி வச்சுக்கணும். இதுல நம்ம எங்கெல்லாம் போறோமோ அங்க கோடு போட்டுட்டே போவோம். நமக்கு திசையே தெரியலனாலும் பரவாயில்ல, நம்ம எந்த லைன்ல கோடு போட்டு போறோமோ அந்த கோட்டை ஃபாலோ பண்ணியே வந்தாலே நம்ம வர்ற இடத்துக்கு திரும்ப சேர்ந்துடலாம். நம்ம எந்த இடத்துக்கு போறோம் அப்படிங்கிறத நமக்கு க்ளோஸா இருக்க சிட்டிக்குள்ள இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டு நான் எத்தனை மணிக்கெல்லாம் நான் திரும்பி வந்துருவேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடணும். அதே மாதிரி நீங்க ஒரு ஆள் இல்லாத இடத்துக்கு, ஒரு நீண்ட தூரத்துக்கு போறீங்க அப்படின்னா 2 கார்ல போறது சால சிறந்தது. இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணி தான் நாங்க நீண்ட நெடிய தூரத்துல இருக்கிற பாலைவனங்களுக்கு நாங்க பயப்படாம போறோம். இந்த மாதிரி கத்தார் மகேஷோட யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வரட்டா.